விஷ்ணு யாதவனுக்கு ஒரு நல்ல டெபியூட். அவர் வந்து நம்ம லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட். அவர் வந்து நல்லா மாஸ் படம் பண்ணுவார் நினைச்சிருந்தோம். ஆனா அவர்கிட்ட இருந்து அப்படியே ஒரு ஆப்போசிட்டா வந்து ஒரு ஃபீல் குட் படம் பண்றது நம்மளுக்கு வந்து யாராலுமே வந்து திடீர்னு என்னடா இது லோகேஷ் கனகராஜோட அசிஸ்டன்ட் ஒரு நல்ல கமர்ஷியல் படமா கொடுப்பாரு பார்த்தா செமையா இருக்கு. ஃபீல் குட்னா பக்கா ஃபீல் குட்டா இருந்தது. ஆல்மோஸ்ட் படம் எல்லாமே நயன்தாரா சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஜென் மார்டின் அவர் எப்பயும் போல அவர் கவினுக்கு சூப்பரா பண்ணிட்டாரு. டேரக்டர் சூப்பர். காமெடி எல்லாம் பிரபு ராதிகா நயன்தாரா பாக்யராஜ் சார் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் இல்லாததான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆல்மோஸ்ட் படம் நல்லா இருக்கணும். லவ் பேஸ்டு மூவி. அப்புறமா அவங்க 2 பேரும் காம்போ நல்லா இருந்தது. மற்றபடி எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமா சாங்ஸ், எமோஷன்ஸ், அப்புறம் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. நான் போர் அடிக்கிற சீன் எதுவுமே இல்லை. கரெக்டாக கண்டினியூஸாக அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அதை நான் சொல்கிறேன்ல, யாருமே அந்த ஒரு இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா நடிக்கலாம்ல, எல்லாருமே ஈவனாக கரெக்டாக இருந்திருக்கு படத்தில். காமெடியும் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எல்லாமே 2 பேரும் வந்து பார்க்கலாம். அது ஃபேமிலின்னு தனியாக சொல்ல முடியாது. 2 பேரும் வந்து பார்க்கலாம். 2 பேரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிளைமேக்ஸ் கொஞ்சம் அதை எமோஷனலாக எடுத்துன்னு போயிட்டு ஹாப்பி எண்டிங்கில் முடிச்சாங்க. கரெக்டாக நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளமோட அவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து என்ன வாடுறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லா ஃபேமிலி எமோஷன் காமெடி அப்படி நல்லா போச்சு. ஃபேமிலியோட சூப்பரா பாப்பாங்க அந்த படம். எல்லாருக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படமா இருக்கு, பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். கவின் நயன்தாரா ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது ரோலு. நாங்களே ஸ்டார்டிங்லேயே அப்படிதான் போனோம். பட் 2 பேருக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலா கெமிஸ்ட்ரி ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் கவின் இப்போ வந்தவர். ஆனால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லாவே பண்ணியிருக்காங்க 2 பேருமே. தேவையானது ரொம்ப திகட்டுற அளவுக்கு ரொம்பவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் தேவையான அளவுக்கு சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்மளுக்கு ஸ்டோரி டாமினேட் பண்ணிருச்சு. அவங்க அந்த சீன்ஸு அந்த ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும் எல்லாமே டாமினேட் பண்ணி நல்லாவே இருந்தது ஓவரால். ராதிகா மேம், சரத் அவங்களாம் எல்லாருக்குமே அவங்களுக்கு என்னென்ன ரோல் அவங்க யூஸ்வலாக பண்ணுவாங்களோ அந்த ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்பா கேரக்டர் அம்மா கேரக்டர் அந்த மாதிரி தான். அதை அவங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மெயின் ஆக்சுவலாக ஸ்டோரி, செகண்ட் ஹாஃப்ல என்னென்ன ட்விஸ்ட் இருக்குன்றது தான் படம். ஹாப்பி எண்டிங் மாதிரி தான். அதான் ஒரு ஓவரால் ஒரு குட் ஃபீல் மூவி. வந்தோமா ஒரு 3 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணோமா, நல்லா சிரிச்சோமா, ஒரு குட் ஃபீல் மூவி மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்தா அவ்வளவுதான். எப்பயும் போல நல்லா இருந்துச்சு. இல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஓரளவுக்கு கமர்ஷியல் நல்லா இருக்கு. லவ் தான் பிரதர், லவ் தான். இல்ல சூப்பரா இருக்கு படம். சூப்பரா இருக்கு, ரொம்பவே சூப்பரா இருக்கு. கவின் நயன்தாரா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. பேருமே சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இல்ல படமே மொத்த படமே சூப்பர். மியூசிக் டேரக்டர் வந்து ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பாட்டு ஃபுல்லா சக்கரை ஸ்வீட் எல்லாமே சொல்லியிருக்காரு. ரசகுல்லா சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. என்ன சொல்ல வராங்கன்னா, நார்மல் ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட்டா ஏதாவது படம் பார்க்கணும்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெஸ்ட் சாய்ஸ். எனக்கு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல சொல்ல வராங்க அப்படி ஒரு எதுவும் இல்லை. சும்மா என்டர்டைனர் கமர்ஷியல் மூவி, ஜாலியாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு லவ் சொல்றோம்னா அந்த மாதிரி கதை கிடையாது. ஃபீல் குட் மூவி. அவங்க தான் ஐ கான்டாக்டே அவங்க தான். கவினும் அதே மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கவினோட கேரக்டரைசேஷன் இதுவரையும் நம்ம பார்த்ததோட டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நமக்கு சரவண மீனாட்சி இருக்கு தெரியுமா. எனக்கு என்னமோ செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் சரவண மீனாட்சி பாக்குற மாதிரி இருந்துச்சு. லிட்டரலா நல்லா இருந்துச்சு. எனக்கு திரும்ப அந்த ஓஜி கவினை பேக் பண்ண மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிவ்யூ கொடுக்குறேன். உண்மையா சொல்றேன், நம்மளுக்கானது என்னைக்காவது திரும்பி நம்ம கிட்டவே வரும். அதுக்காக உண்மையா நம்ம எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது தான் படத்துல சொல்றாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா ஒரு லவரோட இல்ல ஃபேமிலியோட போனா ஒர்க் ஆகும் படம். இல்ல அப்படிலாம் அது இல்ல. எல்லாம் இருக்கு. கவின் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட கம்பேக். சொல்ல போனா கவின் ஆக்டிங், நயன்தாரா ஆக்டிங் 2 பேருமே நல்லா இருக்கு. நிறைய பேர் சொன்னாங்க நயன்தாரா வந்து அக்கா மணி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. படத்துல வந்து பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம் ஃபேமிலியோட. சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே இருக்கு படத்துல. குறைய சொல்ல முடியாது. படம் பாருங்க, கண்டிப்பா வந்து ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா என்டர்டைன்மெண்ட் மூவி தான். சாங்ஸ்லாம் ஓகே தான், எதுவுமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. படத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியா கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம், போரே அடிக்குது. கெமிஸ்ட்ரி விட இதுல வந்து லவ், லாஸ்ட்ல தான் லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம். நமக்கான லவ் நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கான விஷயம் தான் இந்த படம். ஸோ லாஸ்ட் வரையும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க படம். எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சாங்ஸு எல்லாம் குட், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பர், காமெடி எல்லாமே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக எனக்கு படமே பிடிச்சிருச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இல்லை, படமே ஃபுல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இல்லை ஹாப்பி எண்டிங் தான், ஹாப்பி எண்டிங்.
அவருக்கு கடைசியாக ஒரு 2 படம் வந்து சில செட் ஆஃப் ஆடியன்ஸ் மட்டும் பிடிச்சிட்டே இருந்தது. இப்போ இது வந்து எல்லாருக்கும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு படமா இருந்துச்சு. ஃபீல் குட்டா இருக்கு. கடைசி வரைக்கும் அம்மாவே அப்பாவுமே நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்ல வராங்க ப்ரோ. அதுதான் ஒரு இல்ல ப்ரோ, நல்லா ஜாலியா போகுது.